நான் போய் காலையில மன்சூடாத கொஞ்சம் குடிச்சிட்டு காத்தாடிக்கணும் இல்ல மன்சூடாத கோடி பணத்தை பார்க்கலாம் கனவிலே. நாளைக்கு இங்க 12 மணி அவளால குப்பந்தர 12 மணி அவளால சின்னார்பேட்டை பார்த்துள்ள ஐடியா கோடி பணத்தை பார்க்கலாம் ஒரு மண்ணை வாங்கலாம் மனையை வாங்கலாம். எப்படி நகை வாங்கலாம் நெட்டை வாங்கலாம். இந்த கனவிலே வாங்கினதெல்லாம் நினைவுக்கு வந்தால் என்னவுக்கு யாரை பார்த்து என்ன பேசுறேன்? பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையானால் எக்காலம் கூடி வாழலாம். ஒரு ஆம்பளை சொல்றாரு சரி இப்படியாவது பேசுறியா? நான் வீட்டுக்கு வேணா கல்யாணம் உட்காருறியா? போனவன் பொண்ணு பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையானால் எக்காலம் கூடி வாழலாம். அதிலே சற்று தேருமாறா யாரவே உண்டானா சொல்லாம சன்னாட்சியா போனோம். சீறி வரும் பாம்பை நம்பலாம், சிரித்து வரும் பெண்ணை நம்பாது, ஆற்றிய நம்பலாம், பெருங்காற்றிய நம்பலாம், கொள்ளை வரும் வேங்கி புலியும் நம்பலாம், கள்ளத்திரிடர் மரவர் குருடரை நம்பலாம், சேலகட்டி மாதரசியை நம்பினவர் தெளிவில் இருந்து தீயை வெம்பு வாழ்ப்பையை மேல்விடும் தழுவாய் பொய் தப்பளம் பின்பால் பொய்ய சாகிரிய நின்பால் பொய் எல்லாமே பொய். 1000 சிந்தையாளர் நம்பினவர் கெடுவாதானே. ஏய் என்னதே சொல்லக்கூடிய எல்லாமே பொய்ங்க. அது பொய் இல்ல. நான் சொல்றது பொய். இப்பொழுது நான் போனோமா இது வேணாங்கிறேன். போறீங்களா? இந்த காண கட்டிக்கிட்டு போகிற
அவரை நீ கட்டி இழுத்து கல்புகைக்கு வரும் போல நான் கண்டிருக்கிறேன் கண்டிருக்கிறேன். ஒரு ஆண் மகனை அதை கண்டு எதிர்நோக்கி வரவும் கண்டு அதை இழுத்து வருவதை கண்டு அதை பார்த்து அதில் ஒரு ஆண்மகன் சொல்லக்கூடிய எதிர்நோக்கி வருவதை கண்டு ஆமா எதிர்நோக்கி வருவதை கண்டு அவர் இடத்துல அவர் கையால் தூக்கி சண்டை செய்து மாணவன் கண்டிருக்கிறேனே. மைசூர் கூட கொடுக்க முடியாது. மகாராஜா ஊர்ல இருக்கிற மாலை வைக்கிற நம்பிக்கை உமால வைக்கிற பத்தியா கவர்மெண்ட் சொல்லணும். நாம் தான் செத்து 3வது மாதம் ஓய்வு கொடுத்தா. ஆமா நானே திருவண்ணாமலையிலிருந்து பெரும்பூர் வண்டி ஏறி போன பஸ் அதில் வட்டி என்னன்னு பேசுவான். ஏய் நான் போய் வண்டி திருப்பத்தூருக்கு நான் அவன் கொண்டாட்டி நன்றான். நீ போனா 100 ரூபாய் 50 ரூபாய் செலவாகும். நான் போன பெரிய பஸ் நான் போன பெரிய வந்துடுவேன். நான் 100 ரூபாய் மீறும். நீ போவாத நான் போறேன்றான். நம்ம கூட தானே திருவண்ணாமலை ஏரிக்கு வந்து கண்டக்ட்டு டிக்கெட் எடுத்து காசு எடுத்து மறுபடியும் அது போறதுல தூக்கி ஊத்தனாரி போயிருக்கிறோம். அது தூக்கண்டி இது வந்து நியாயம். பொம்பளைக்கு பெரிய பஸ் எப்படி இருக்குது? அந்த பிள்ளை மாங்கல பிள்ளை ஓடுதே. சிங்கம் சிறுத்தை காண்டாமரங்க இதெல்லாம் என்ன வாழ்றது? காட்டுல வாழ்றது. என் தோல்ல என்ன இருக்குது? என்ன இருக்கு? மீன் பிடிக்கக்கூடிய வலை. அந்த வலையை எடுத்து வீசினா ஒரு மீன் தடவை 1000 பிடிக்கலாம். கண்டிப்பா என்னை விட மீன் பிடிக்கிற ஆள் ஒரு ஆள் இருக்கிறாருங்க. யாரு? எங்க மரிக்க ராஜி. ஓ அதான பார்த்தாங்க. என்ன காத்தாலிக்கு என்ன பண்ணுவாருன்னு இல்ல ஒண்ணா விடாத. இல்ல இதுல வாயில மண்ணு போட்டு வருவோம். போட மாட்டாரு. டிரைவர் மட்டும் முடிச்சு இருக்கணுமா? மொத்த ஆடுறதுக்குள்ள வைக்க போகணும். நீ மன்சூடாரங்க. சரி இப்படியாக இப்பொழுது ஆமா பவுண்டிகை என்று சொல்லக்கூடிய இந்த பவுண்டவன் ஆமா அந்த காலத்திலே ஆமா ஒரு பிள்ளைகளுக்கு பேர் வைக்க வேண்டுமா? ஆனால் ஒரு நாட்டை சார்ந்து பேர் வைக்கணும். ஒரு அன்னை தந்தையை சார்ந்து பேர் வைக்கணும்.
எனக்கு வந்து பவுண்டிங்க அந்த வனத்துக்கு பவுண்ட வனம் அதனால எனக்கு பவுண்டரக்கன் என்று பேரு ஆமா இந்த வனத்திலே வசித்து இந்த மிருகங்களை நான் வேட்டையாடி பிடிக்கிற நேரத்தில் கேளுங்க சபையர்களே பாண்டவர் ஐவராச்சாக்கு அதாவது 11 வனத்தை முடித்து 12வது இந்த அன்னை காமிக வனத்தை வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஓராண்டு கழிக்க வேண்டும் எந்த திசைக்கு போனா காய் கணிக்கிறீங்க கிடைக்காது எங்கே பன்னகசாலை உண்டு செய்ய வேண்டும் ஆமா அப்படி என்பதை ஆண்டவனை துணைக்கொண்டு இந்த ஓராண்டு சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி பாண்டவர் ஐவராச்சாக்கள் தருமன் பீமன் அர்ஜுனன் சகாதேவன் ஐவராச்சாக்களிலே மூத்தவர் என்று சொல்லக்கூடிய ஆமா கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் எப்படி சித்திரமே வழியில் இருந்தாலும் அதை மிதிச்சாலும் பாவம் சொல்லி ஒதுங்கி போவார் தர்மன் புல்லு பசுமையா இருந்தாலும் அதை மிதிச்சாலும் பாவம் சொல்லி ஒதுங்கி போவார் தர்மராஜன் ஆமா அப்பேற்பட்ட நீதி வாய்ந்த மன்னன் தர்மச்சந்திரமூர்த்தி இந்த பார்சபைய நாடு வரப்போகிறார் அவர் வந்தால் இந்த கதையினுடைய விளக்கத்தை எரியலாம் சபையர்களே